இவன் தான் கிருஷ்ணாவுக்கு சூதாடுற பழக்கத்தை ஏற்படுத்தி அவனை கடனாளி ஆக்குனது. நேத்துதான் அது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேனே, கரெக்டா பிடிச்சிட்டீங்க சர்க்குணம். நீங்க சொல்லி செய்யாம இருப்பனா மேடம்? அதுவும் கிருஷ்ணா நம்மாலே. அவரு ஒரு பிரச்சனைல இவன் சிக்க வச்சிருக்கான்னா நான் சும்மா இருப்பனா? என்ன மன்னிச்சிருங்க மேடம், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். கிருஷ்ணாவை சூதாட்டத்துல தள்ளி அதுல கொஞ்சம் காசு பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் உங்க சொந்தக்காரன்னு தெரியாதுங்க. பாத்துக்கோ சரிதா, நீ கேட்டியே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமானவர் யாருன்னு. இதோ நிக்கிறான் பாரு. அம்மா விட்டுருங்கம்மா. அம்மா அடிக்காதியம்மா. அம்மா அடிக்காதியம்மா ப்ளீஸ். போதும் 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 போதும். அடிக்கிற அடியில அவன் செத்துருவான் போல. நீங்க சும்மா இருங்க சார். என் புருஷனுக்கு இந்த பழக்கம் எல்லாம் கிடையவே கிடையாது. அவரை கெடுத்து வச்சு இவரால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா வீட்ல. சரி விடு, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல. ஏய், உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை நீ கிருஷ்ணா பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. ஓடிப்போ. சரி வரமா. இப்போ உனக்கு திருப்தியா சரிதா? யாரால இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியாம தானே இவ்வளவு நாளா என்கிட்ட போன்ல புலம்பிட்டு இருந்த. அதான் மனசு கேட்கல. சர்க்குணத்தை விட்டு அது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்ன. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு எதுக்கு? ஏதோ என்னால முடிஞ்சது. சரி, நீங்க கிளம்புங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பவித்ராவை துரத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அத செய்யுங்க. போங்க போங்க. எப்படி மேடம், நான் கூட்டு வந்த ஆளு கரெக்டா நடிச்சானா? சூப்பர்க்கா. நம்ம கிட்ட இருந்து விலைக்கு போனவங்கள திருப்பி நம்ம கிட்டே வர வச்சிட்டியே. அதான் என் பிளானே. நீ வேணா பாரு நான் செஞ்சதுக்கான நன்றி எப்படி வேலை செய்ய போகுதுன்னு.